விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளும் சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்களும் குற்றால அருவிகளில் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜன், சொல்லுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். இதைத் தொடர்ந்து அரையாண்டு விடுமுறையும் பள்ளிகளுக்கு விடப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பண்டிகை நாட்களும் வரவிருக்கிறது. ஆக இன்று ஞாயிற்றுக்கிழமையை தொடர்ந்து வரும் நாட்களிலும் குற்றாலத்தில் எத்தகைய சுற்றுலா பயணிகளினுடைய கூட்டத்தை நாம் எதிர்பார்க்கலாம்? கனகதாரா, அதாவது தென் தமிழகத்தில் ஒரு புகழ் வாய்ந்த சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் குற்றாலம் என்பது சிறந்து விளங்கி வருகிறது. குற்றாலம் பகுதிகளில் குறிப்பாக ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அருவிகள் உள்ளது. வருடந்தோறும் இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை சீசன் காலம் என்பது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் சீசன் காலமாகும். இரண்டாம் கட்ட சீசன் என்பது தமிழ் மாதம் கார்த்திகை மாதத்தில் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து தங்களது விரதத்தை கடைபிடித்து சபரிமலைக்கு செல்வது வழக்கம். அந்த சமயத்தில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த குற்றாலம் பகுதிக்கு செல்வதால் இரண்டாம் கட்ட சீசன் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது இரண்டாம் கட்ட சீசன் என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக சபரிமலையில் எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வருகிறதோ அதே கூட்டம் என்பது குற்றாலத்திலும் குவிந்து வரும். ஏனென்றால் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிகப்படியான ஐயப்ப பக்தர்கள் குற்றாலத்தில் உள்ள புனித நீரில் நீராடி அங்கு அருகில் உள்ள குற்றாலநாதரை வழிபட்டு செல்வது வழக்கம். அதாவது சபரிமலைக்கு செல்லும் போதும், சபரிமலைக்கு சென்று ஊர் திரும்பும் போதும் இந்த பகுதியில் அருவிகளில் புனித நீராடி இங்கு உள்ள குற்றாலநாதரை வழிபட்டு செல்வது வழக்கமாக ஒன்றுதான். இந்த நிலையில் தற்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால், விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது அதிகாலை முதலே ஐந்தருவி மற்றும் ஐந்தருவி மற்றும் மெயினருவி உள்ளிட்ட பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டமும் சுற்றுலா பயணி கூட்டமும் நிரம்பி வருகிறது. குறிப்பாக இன்னும் வரக்கூடிய நாட்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் நியூ இயர் உள்ளிட்ட பல்வேறு அந்த விடுமுறை தினங்கள் இருப்பதால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து குற்றாலத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் போலீசார் அந்தந்த அருவி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மெயினேரி பகுதியில் காற்றட்டு வெள்ளம் ஏற்பட்டு அந்த பாதுகாப்பு மெயினேரி பகுதியில் உள்ள அந்த பாதுகாப்பு வலயத்தில் அந்த சிமெண்ட் பூச்சிகள் தேர்ந்து அந்த சென்டிங் கம்பிகள்லாம் தேர்ந்து உள்ளதால் பெண்கள் குளிக்கும் பகுதியில் கடந்த 2 தினங்களாக குளிக்க தடை நீடிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த பகுதியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஓரமாக நின்று குளிப்பதற்கு அவர்களுக்கு பேரிகார்டு அமைத்து தடுப்புகள் அமைத்து ஓரமாக நின்று குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் அந்த சேதத்தின் போது ஒரு சில பணிகள் நிறைவடைந்தாலும் இன்னும் ஒரு சில பணிகள், முக்கியமான பணிகள் என்பது அந்த அருவியை கொட்டக்கூடிய அந்த பகுதியில் பள்ளம்லாம் ஏற்பட்டு அந்த கம்பிகள்லாம் தேர்ந்து நிற்பதால் முழுமையாக அருவியில் தண்ணீர் இல்லாத நேரத்தில் அந்த சமயத்தில் தான் அந்த பகுதியில் சீரமைப்பு பணி என்பது நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய குற்றாலம் பகுதியில் கடந்த இந்த காற்றட்டு வெள்ளத்தில் சேதமடைந்தது தற்போது 11வது நாளாக அங்கே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கவும் இல்லை, அருவியில் குளிப்பதற்கும் தடை என்பது நீடித்து வருகிறது. இதனால் அதிகாலை முதலே ஐயப்ப பக்தர் கூட்டம் என்பது குற்றாலம் பகுதியில் நிரம்பி வருகிறது. அது பஜார் பகுதி, அம்மன் சன்னதி, அந்த சபரிமலைக்கு சென்று ஊர் திரும்புவதற்கு அவருக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள், அந்த உணவு வகைகள் உள்ளிட்ட வாங்குவதற்கும் அந்த சன்னதி பஜார், மெயின் பஜார் உள்ளிட்ட பகுதிகளும் சுற்றுலா அந்த ஐயப்ப பக்தர் கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது. வெயிலின் தாக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அருவிகளில் அனைத்து அருவிகளும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது. கனகதாரா, குற்றாலத்தில் விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் மற்றும் சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்களினுடைய கூட்டமும் அலைமோதி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜன்.